வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த கொள்ளுப்பருப்பு குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கொள்ளுப்பருப்பை மொதல் நாள் நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த கொள்ளுப்பருப்பை வாரத்தில் 2-3 தடவை எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொள்ளுப்பருப்பு சேர்க்குறதுனால கொழுப்பு, உடம்புல உள்ள கொழுப்பு குறையுது. அப்புறம் இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து, ஏகப்பட்ட சத்து இதில் இருக்கிறதுனால நம்ம அதை அடிக்கடி வாரத்தில் 2-3 தடவை எடுத்துக்கலாம். இது ஏன் தக்காளி எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, தக்காளி தொளி வாயில் தட்டுப்படும், அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு தொளியெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா தக்காளியை எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். புளி வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா கூட 2 தக்காளி போட்டிங்கன்னா புளி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடணும், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மெயினாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் குறுக்கு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கிட்டு வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளியும் தோலை எடுத்துகிட்டு அதோடய போட்டுக்கலாம். அப்புறம் ஊற வச்ச கொள்ளுப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 8 விசில் விடணும். அப்போ தான் நல்ல குழைய வேகும். என்ன தான் ஊற வச்சாலும் நல்ல குழைய வேகணும்னா 8 விசில் விடணும். 8 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் அதிலே சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் இல்லைன்னா புளிக்குழம்பு தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு மத்திச்சுக்கணும். இப்போ தேங்காய், சீரகம், பூண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கொள்ளுப்பருப்பு கடைகள் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட இந்த தேங்காயும் போட்டு உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ கொள்ளுப்பருப்பு குக்கரில் சூடாக்கிட்டு இருக்கட்டும். நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதிலே கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இந்த நம்ம கடைகள் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொள்ளுப்பருப்பு, அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், கொள்ளுப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தண்டு பொரியல் பண்ணிக்கலாம், வாழைத்தண்டு பொரியல். கடுகு தாளித்ததுக்கப்புறம் அதிலே சின்ன வெங்காயம், வரமிளகாயும் போட்டு தாளிச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தோட வரமிளகாயும் போட்டுக்கோங்க. அப்புறமா தண்டு, இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்குறோம். தண்டையும் போட்டு வதக்கிட்டு அதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு வதக்கிடணும். தண்டு வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அவ்வளோதான். தேங்காயும் நம்ம அதுக்கு அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எடுத்து இதோட போட்டுக்கணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளுப்பருப்பும் தண்டையும் போட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். இதே வாரத்தில் 2-3 தடவை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.